ஐ வாண்டட் அ ரிஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதுக்கு எதுக்கு பி ஸ்கூல் போகணும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து நம்ம இதிகாசம் புராணம் பற்றி மட்டும் கிடையாது, நம்ம இந்திய ட்ரெடிஷன்ஸ். ஸோ இப்போது நிறைய பி ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா? பர்டிகுலர் நீங்கள் வந்து இன்சிஆர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? கரெக்ட். இது வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு என்னை கொண்டு போயிருக்காங்க. ஸோ நான் சிகாகோவில் இருந்தேன் அப்போது. அண்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் போகணும் அப்படின்றச்சு என்னோட தாட் ப்ராசஸ் வந்து அப்போவே வந்து இந்த கோர்ஸெரா அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு இப்போ பேங்கிங் பற்றி கற்றுக்கணும், பேங்கிங் இண்டஸ்ட்ரி பற்றி கற்றுக்கணும், இல்லை எனக்கு வந்து ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங் கற்றுக்கணும், இல்லை ஸ்ட்ராட்டஜி பற்றி கற்றுக்கணுன்னா ஐ குட் ஆல்வேஸ் கோ அண்ட் ஐ குட் என்ரோல். எனக்கு ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ செல்ஃப் ஸ்டார்டர். ஸோ எனக்கு யாருமே இது நீ பண்ணு அப்படின்னு சொல்கிற டைப் கிடையாதுன்னா, எனக்கு வேணும்னா நானே போய் படிச்சுப்பேன். ஸோ எனக்கு அப்போ தோணினது, எனக்கு வேணும்னா அந்த இடத்துல போய் நான் படிச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், பி ஸ்கூல்லேருந்து எல்லாரும் கேட்குறது நெட்வொர்க். ஓகே, உங்களுக்கு வந்து யூ ஷுட் பி கனெக்டட் டு அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ வில் கோ ஆன் டு டூ பிக் திங்ஸ், கிரேட் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கிடச்சா யூ வில் ஆல்சோ க்ரோ வித் தெம் அப்படின்ற ஒரு இது. ஸோ ஷிகாகோலேயே வந்து தேர் வர் 2 ரியலி குட் ஸ்கூல்ஸ். ஒன்று வந்து பூத் வாஸ் தேர், கெலாக் வாஸ் தேர். அப்படி இல்லைன்னா எனக்கு யூஎஸ்லேயே என்னோட க்ரீன் கார்டு அப்போது இட் வாஸ் க்ளோஸ் டு கெட்டிங் ஃபைனலைஸ். ஸோ நான் இருந்திருந்தால் எனக்கு க்ரீன் கார்டும் கிடச்சிருக்கும். எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நான் நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸ் ஸ்கூல் போகிறேன்னா, பிகாஸ் தட் இஸ் ஒன் திங் தட் பீப்புள் சே, ரைட்? பிகாஸ் தே வாண்ட் டு அப் தேர் கரியர் அண்ட் ஏர்ன் பெட்டர். ரெண்டாவது ரீசன் எல்லாரும் சொல்கிறது வந்து, எனக்கு வந்து இந்த கரியரில் இருக்கேன், நான் இதுலேருந்து இப்படி ஷிஃப்ட் ஆகணும், அதுக்கு எனக்கு பிஸ்னஸ் ஸ்கூல். எனக்கு இது ரெண்டுமே சரின்னு தோணலை. தேர்ட் இஸ் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் வந்து எனக்கு யூஎஸ்லேயும் கிடைக்கும், எங்கேயும் கிடைக்கும். இதெல்லாம் மீறி எனக்கு எம்பிஏ அப்படின்றது வந்து என்னோட அவுட்லுக் சேஞ்ச் பண்ணக்கூடியதா. ஐ வாண்டட் அ ரிஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதுக்கு எதுக்கு பி ஸ்கூல் போகணும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஐ குட் ஹவ் கான் டு எனி கைண்ட் ஆஃப் ரிட்ரீட், லைக் மெடிடேஷன் ரிட்ரீட் ஆர் சம்திங். பட் நான் முதலையே சொன்ன மாதிரி, ரைட், ஃபார் மீ ஐ ஹவ் ஆல்வேஸ் wanted to learn from people, and travel has been something that I've enjoyed a lot. So I thought INSEAD was a really good fit for me to completely trash all the assumptions that I had about the world and about myself. Something about INSEAD was extremely challenging. 1-year program. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நேஷ்னாலிட்டிஸ் இத்தனை பேர், இவங்க கூடலாம் நம்ம எப்படி படிக்க போகிறோம்? அண்ட் ஐ வாஸ் ராதர் யங் அட் தட் டைம். அவங்க ஆவரேஜ் ஏஜே வந்து இன்சியார்டில் 31 years தான். ஸோ நான் வந்து ஐ வாஸ் ஒன்லி 28 அப்போ அப்ளை பண்ணப்போ. ஸோ இத்தனை டவுட்ஸ் இருக்கிறச்சு. இந்த டவுட்ஸ் எல்லாம் மீறி ஐ ஃபெல்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் தான் எனக்கு வந்து என்னோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ தட் வாஸ் ஒன்லி ஸ்கூல் ஐ அப்ளைட் டு ஆல்சோ. ஸோ ஐ திங்க் ஐ காட் ஐம் பிளெஸ்ட் தட் ஐ குட் கோ தேர். ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து சொல்லும்போது இது ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து யாராவது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்க போகிறீங்க அப்படின்னு. ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குழந்தை பிறக்குது. அவங்க ரிலேட்டிவ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த இக்கட்லேருந்து அந்த குழந்தைய ஒரு மாதிரி காப்பாற்றி ஒரு மிரக்கல் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய காப்பாற்றி அந்த குழந்தை வளர்றான். ஆனால் வந்து சின்ன குழந்தை, கை குழந்தையாக இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த குழந்தைக்கு வந்து அப்படி பிரச்சனை இல்லை, வெளியிலேருந்து பிரச்சனை, உள்ளேருந்து பிரச்சனை, அந்த மாதிரியே வளர்ந்துட்டு அந்த குழந்தைக்கு ஆனால் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறோம். அந்த குழந்தை வந்து எல்லாத்தையுமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு ஒரு பலத்தை வச்சோ எல்லாத்துலேயுமே எக்ஸல் பண்ணுறான். ஒரு காலகட்டத்தில் இவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு
தோன்றுறது. அந்த பையன் வந்து போகிறான், கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது. கல்யாணம் ஆகுதே தவிர ஆனால் அவங்க யூனோ மனைவியோட அவ்வளோ நாள் இருக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நிறைய பேர் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால குடும்பத்தில் அவ்வளோ இது. ஆனால் அவங்க குழந்தையோட அவங்க பையனை வந்து கொஞ்சம் சரியாக வளர்க்கலை. ஏன்னா அவங்க பையனாலேயே அவங்க குடும்பத்துக்கு ஒரு அழிவு வருது. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க? பேரண்டிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியம் இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு வேல்யூஸ் வச்சு வளர்ப்போம். அந்த வேல்யூஸை பாஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்க வேண்டியது ஒரு பேரண்டோட ஒரு கடமை. அது ஒன்று புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த ஆள் வந்து வளர்ந்து எத்தனை பேர் அவங்கள வந்து இல்லை நீ சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்த ஒருத்தர் எல்லாமே கையில் எல்லாம் ராயல் பிளாட்டரில் கொடுக்கல அப்படின்றது கற்றுக்கலாமா? நிச்சயமா கற்றுக்கலாம். சரி, என் குடும்பம் முக்கியம்தான். ஆனால் என் குடும்பத்தை தாண்டி இன்னொருத்தருக்கு ஒரு ஃபார் த லார்ஜர் குட் நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி இருந்த ஒரு கம்யூனிட்டிக்காகவும். ட்ரூ, நம்ம செல்ஃபிஷாக என்னோட குழந்தை என்னோட ஃபேமிலி அப்படின்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆட்டிடியூடை நம்ம பார்க்கலாம். இது யாரோட கதை? அவங்களோட. இது கிருஷ்ணரோட கதை. ஓகே. ஸோ இது கிருஷ்ணரோட கதை. நான் அந்த கிருஷ்ணான்ற பேரை எடுத்துகிட்டு வெறும் கதையாக சொல்கிறச்சே உங்களால் இவ்வளோ விஷயம் கற்றுக்க முடியுது. இதே நான் கிருஷ்ணர்னு போடுறச்சே உங்களுக்கு அது ரிலீஜியஸ் ஆகிடுச்சா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி கேட்குற ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் புரிய வச்சு அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பான்சஸ் எப்படி இருந்திருக்கு? இட் ஹஸ் பீன் அமேசிங். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் வந்து ஐ ஆக்சுவலி கெட் அப் க்ளோஸ் வித் மை கஸ்டமர்ஸ். நான் வந்து ஸ்டால்ஸில் போய் நானே நிற்பேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் வருவாங்க, என் குழந்தை வருவாங்க, என் அம்மா அப்பா வருவாங்க. ஸோ அப்படி போயிட்டு நான் ஸ்டாலில் நிற்கிறச்சே இந்த ஃபெய்த்லேருந்து தான் என்கிட்டேருந்து வந்து வாங்குவாங்கன்றது கிடையாது. ஐ ஹாவ் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஹவ் கம் அண்ட் பாட் கேம்ஸ் ஃப்ரம் மீ ஃப்ரம் அதர் ஃபெய்த்ஸ். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது வந்து நான் ரிலீஜியஸ் கேம்ஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது. ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தெர் ஆர் மல்டிபிள் கம்யூனிட்டிஸ். ஓகே, நம்மளோட இதில். ஸோ இது வந்து நம்ம இதிகாசம் புராணம் பற்றி மட்டும் கிடையாது. நம்ம இந்திய ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சர்னால் வந்து கலாச்சாரம்ன்றது மாறிட்டே வர ஒரு விஷயம். ஓகே, நம்ம ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரம் இப்போ கிடையாது, மாறிட்டே வர விஷயம். ஸோ அது எப்படி எவால்வ் ஆச்சு? நடுவில் எவ்வளவோ முகல்ஸ் வந்திருக்காங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளவோ சண்டை நடந்திருக்கு, ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இது எல்லாமே நம்மளை ஷேப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து வந்தது தான் நம்ம. ஓகே, நம்ம வந்து இதை மட்டும் பண்ணுறது இஸ் நாட் சித்தம். சித்தம் இஸ் அபவுட் லேர்னிங் வாட் இந்தியா டுடே ஸ்டாண்ட்ஸ் ஃபார், பிரிங்கிங் இந்தியா பேக் டு இட்ஸ் க்ளோரி. முதல்ல முகல்ஸ் வரச்சேவோ ஏதோ ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு இல்லை நம்மளை. என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு? ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருந்திருக்கும். அந்த க்ளோரிக்கு மறுபடியும் கொண்டு போகணும், அதுதான். ஸோ ஐ டோன்ட் நெசசரிலி திங்க் இட்ஸ் a religious program. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது என்ன அப்படின்னா, ஒரு லைஃபுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்கள் படிக்கிற இந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோன்னா, ஒரு மெச்சூரான பெர்ஸ்பெக்டிவில் நம்ம நிறைய கோ த்ரூ பண்ணி இதுதான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி இது உனக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் இந்த குழந்தைங்களுக்கு இருக்காதுல்ல. இப்போ இதோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து மேட்ச் பண்ணோம்? எனக்கு இருக்க அதே பெர்ஸ்பெக்டிவ் என்னோட பொண்ணுக்கு இருக்காது. இப்போ நான் என் பொண்ணுக்கு இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி வந்து இது அவளால் வந்து இதை கிரகிச்சிக்க முடியும்? அகெயின் அ பியூட்டிஃபுல் குவெஸ்சன். ஸோ நம்ம சின்ன குழந்தைக்கு சொல்கிறச்சே லைஃப்பில் இதெல்லாம் வரும், அதுக்காக உனக்கு இப்போவே சொல்லித்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. யூஆர் அப்சல்யூட்லி ரைட். பட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் வந்து இந்த பர்டிகுலர் கேம் நெய்வேத்தியான்ற கேம் வந்து 1லேருந்து 6 வயசு பசங்களுக்கு பண்ணுறேன். இப்போ அந்த பசங்களுக்கு உட்காந்து நம்ம வந்து லைஃப் லெசன்ஸ் எடுக்க போகிறது இல்லை, எடுத்தாலும் கெடுக்க போகிறது இல்லை அவங்க. ஸோ இதில் வந்து நெய்வேத்தியம்ன்றது வந்து இண்டிக் ரிலீஜியன்ஸ்க்கு இருக்கிற ஒரு யூனிக் கான்செப்ட். என்னன்னா, சாப்பாடை ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவங்க கொடுக்குற பிரசாதமாக அக்செப்ட் பண்ணிக்கிறது. இது என்னது கான்செப்ட்? என்னது? பீயிங் கிரேட்ஃபுல் ஃபார் த ஃபுட் தட் யூ ஹேவ் ஆன் யுவர் பிளேட் இல்லையா? நீங்கள் குழந்தைகிட்ட
சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத, சாப்பாடை இறைக்காத, டோன்ட் ப்ளே வித் த ஃபுட். இதுதானே நம்ம அடிக்கடி சொல்கிறோம். இதே இப்படி சொல்லி பாருங்களேன், இந்த கதை புக்கில் நம்ம ஏன் கிருஷ்ணருக்கு முறுக்கு கொடுக்குறோம், ஏன் பிள்ளையாருக்கு குழக்கட்டை கொடுக்குறோம் அப்படின்னு கதைலாம் எழுதியிருக்கோம். இந்த கதையோடு சேர்ந்து இந்த மாதிரி டோக்கன்ஸ்லாம் கொடுப்போம். அவங்க வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ முறுக்குக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ், ஓகே, இதை மேட்ச் பண்ணிவிட்டு இந்த டோக்கன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த கப்பில் போட்டு அவங்க வந்து சுவாமிக்கிட்ட போய் கொடுத்துட்டு இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா அவங்க சாப்பிடுவாங்க. இது வந்து பிரிட்டன் ப்ளே. அந்த வயசு பசங்க எப்பவுமே பண்ணுற ஒரு விஷயம். அவங்களா அசியூம் பண்ணிப்பாங்க. இது விளையாடுறச்சே அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவாக கிராட்டிடியூட்ன்ற ஒன்று ஃபில் ஆகுது. நீங்கள் வெறும்னா வாய் வார்த்தைக்கு தேங்க்யூ சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதை வந்து அவங்களுக்கே தெரியாது நம்ம அதுதான் பத்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ அடுத்த தடவை அவங்க முறுக்கு வேண்டாம் வேஸ்ட் பண்ணுறச்சேவோ இல்லை எச்சல் பண்ணி வைக்கிறச்சேவோ நீங்கள் இந்த கதையிலேருந்து எடுக்கலாம். நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்குறச்சே அப்படி எச்சல் பண்ணிட்டு கொடுப்போமா, வேண்டாம். பார்த்தியா, இங்கே பார்த்தியா இந்த மம்மம் யாருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கா, சாமி தானே கொடுத்துருக்காங்க, வேஸ்ட் பண்ணலாமா, தப்பு இல்லையா, அதனால நீ சாப்பிட்டுடு. இந்த கதை சொல்லி இதை இப்படி சொல்கிறச்சே அவங்களுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லணும், நம்மளுக்கு நிஜமாவே நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு கிராட்டிடியூட் வரும். தட் இஸ் ஹவ் வி சிம்பிளிஃபை இட் ஃபார் சில்ட்ரன். we don't talk about life lessons for children, பட் இது வந்து அவங்க இதை படித்து வளர்றச்சே என்ன ஆகும்னா, see at some point adolescence teenage வரைச்சே அவங்களுக்கு வந்து வேறு தாட் ப்ராசஸ் அதெல்லாம் போகும். ஆனால் மறுபடியும் அந்த யங் அடல்ட்ஹுட் வருது இல்லையா, அது வரச்சே அவங்களுக்கு இதெல்லாம் மறுபடியும் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறச்சேவே விதையை இப்போ போடணும், அது மரம் ஆகும், பொறுத்து தான் ஆகணும், அந்த பழம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி பற்றியும் அண்ட் சித்தம் பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட இந்த பணி வந்து தொடரணும், நிறைய பேருக்கு நீங்கள் வந்து சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு Magic 20 சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for having me on this show. I really enjoy talking to you.